அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த 2 வருஷமாவே, இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷமாவே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், தொழில் ரீதியான மாற்றங்கள், அடிக்கடி ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல ஒரு ரெகக்னிஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. கலைந்து போன மேகங்கள் மாதிரிதான் வாழ்க்கையும், அடிக்கிற ஊதக்காத்துல கலைந்து போன மேகங்கள் மாதிரி இப்ப வாழ்க்கையும் கலைந்து போயிருக்கிறது மீனம் ராசி நண்பர்களுக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது. ஸ்பெசிபிக்கா யாருக்கெல்லாம் இந்த ஏழரிச்சனி நடக்கும் போது தசாபுக்தியும் சரியில்லாம இருக்கோ அவர்களுக்கு, அதே போல நம்ம பிறக்கும் போதே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்லயே பிறந்திருப்பாங்க. வாழ்றதும் அது ஃபுல்லாவே அப்படியே தான் வாழ்வாங்க. சில பேர் மிடில் ஆஃப் ஏஜ்ல ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்றது கண்டினியூவா அது மாதிரி இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை பிறப்புல இருந்தே கஷ்டமாவே இருக்கும் கடைசி வரலுமே. இதுதான் கர்மா என்பது, நம்ம வாங்கி வந்த பிராப்தங்கள் என்பது. இந்த மாதிரி பிராப்தங்கள் சரியில்லாத இருவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில், குறிப்பா மேரேஜ் லைஃப்ல காரணமே தெரியாம பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்பட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரிவு பிரச்சனை, நான் எந்த பிரச்சனையுமே பண்ண கிடையாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க மதர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அல்லது என்னை விட்டு பிரிந்து அவர் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு, வேற ஒருத்தரோட தொடர்புகள், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னாக்க அதுதான் நம்ம வாங்கி வந்த வரம், கர்மா. அது எப்ப வேலை செய்யுது பாருங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள்லாம் வெளியே வரும். அதோட பலன்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அந்த கெட்ட கர்மாலாம் கழியிறது இந்த மாதிரி அனுபவிக்கும் போது மட்டும்தான் கழியும். அனுபவிச்சு கழிக்கிறதும் வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அதற்கான வாழ்க்கையும் பாதிப்புகள் அடையும். அப்போ அந்த பாதிப்புகள்லாம் நீக்க முடியுமானா இறை வழிபாடு தான் அதுக்கு ஒரே வழி. இறை வழிபாடு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக இதெல்லாம் கடந்து போகலாம் ஈஸியா. நிச்சயமா ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்காக எல்லா காட்சிகளும் மாறும். ஏற்கனவே இருந்த காட்சி எப்படி மாறியதோ அதே போல வரும் காலங்களிலும் நமக்கு இந்த கடுமையான காட்சிகள்லாம் மாறும். மீண்டும் மேகங்கள் வரும், மழை பெய்யும். அது மாதிரி நம்ம நினைக்கணும். அப்பதான் வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போக முடியும். அந்த வகையில இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். குறிப்பா இந்த மாதத்துல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இடத்துல மே 13ஆம் தேதி வரல இருக்கும். உங்க ராசியிலேயே ராகு ரேவதி நட்சத்திரம் தான் இருக்கு. அதே போல கூடவே புதன் நீசம், செவ்வாயோடு சேர்ந்து ராகு, செவ்வாயோடு சேர்ந்த ராகு, 2க்குரியவன் ராகுவோடு சேர்ந்துடுறாரு. அப்போ குடும்பஸ்தானத்துல தனம் குடும்பஸ்தானாதிபதி கெட்டு இருக்காரு. குடும்பஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்காரு, 6க்குரியவன். அப்போ நீங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஏதாவது ஒண்ணு நல்லதே சொன்னீங்கன்னா கூட அது தவறாக புரிந்து கொள்வார்கள். உறவுகளோடும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் நீங்க மேலதிகாரி கிட்ட ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா கூட அந்த சஜஷனை அவர் தவறாக எடுத்துக்கிட்டு நம்மளை இவர் ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னு உங்க மேல ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்ப்பாரு. அதாவது பார்க்காத பயிரும் கேட்காத அறிவுரையும் பலன் இல்லை. அது மாதிரிதான் வாழ்க்கையும். மேலும் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணம் கடனுக்கு கொஞ்சம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கோபம், டென்ஷன்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் டிப்ரெஷனையுமே கொடுக்கும். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது பாசிட்டிவ் கிடையாது. அது ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். மன அழுத்தம் ஏற்படாம பாத்துக்கணும். கொஞ்சமாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க மன அழுத்தம் ஏற்படாது. அல்லது மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போற மாதிரி கூட சில பேருக்குலாம் அமையும். அது எல்லாருக்கும் சொல்லல. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு, குறிப்பா அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள்லாம் திடீர்னு வேலை போனா கூட இன்னொரு வேலை கிடைக்கும். அதுக்காக மனம் தளரக்கூடாது. அதே போல சில பேருக்குலாம் வேலை மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் புதிய தொழிலை ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த சனியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12 பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ இங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கெல்லாம் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். சில பேர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஈவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் கடுமையான காலகட்டம், ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையவே வரும். ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கிட்ட எதையும் ஓப்பனா பிராங்கா சொன்னீங்கன்னாக்க மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள்.
தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம், அல்லது வம்பு வழக்கெல்லாம் கூட உங்களை தேடி வரும். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சனி பகவானை பொறுத்தவரை புரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருந்தாலையும் அந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு சனி. அப்போ ஒரு ஜென்ம சனியோட மன அழுத்தத்தை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. அதனால கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. முக்கியமா வந்து மற்றவர்கிட்ட பேசுறது, கொடுக்கறது, வாங்குறதெல்லாம், அதாவது பணம் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க, வாங்கினீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். இந்த புதன் வேற நீசம், மே 10 வரலும் புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் நீசமாயி ராசியில் இருக்கிறாரு. அப்போ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்து போய் வேற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இப்பவும் இந்த மாதமும் சப்போஸ் பிரிந்த கணவன் மனைவி சேரலாம்னு முயற்சி பண்றீங்கன்னா அதுல சில தடைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைவர் உறவு வகையில கருத்து வேறுபாடுகளும் பகையும் சில பிரச்சனைகளும் இப்ப இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல பெரிய மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிடையாது. புதன் மே 10ல இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை, மேலும் அங்க சூரியன் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில மே 14ஆம் தேதியில இருந்து சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகி விடுகிறது. 3ஆம் பாவகத்துல குருவை அசங்கப்படுத்தி சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நீங்க மாதத்தோட முற்பகுதியில போட்ட எஃபோர்ட்லாம் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கும், தடைகள் விலகும், சில முயற்சிகள்லாம் சக்சஸும் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில. குறிப்பா வேலை மாற்றம், இடமாற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது, பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது, குறிப்பா 6 கூடியவன் நீங்க இருக்கும்போது நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க, மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த நேரத்துல வந்து எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னாக்க உங்க ஜாதகத்திலேயே மருத்துவம் போறதுக்கான அந்த தகுதி இருக்கணும். நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தங்கள் இருந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது குவாலிஃபை ஆகுவீங்க. அதே போல அரசு பணி தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கூட நம்ம ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னா வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்கு. சூரியனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா குருவோடு சேரும் போது சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வந்து மாதத்தோட பிற்பகுதியில முதல் பகுதியில் இருந்த வேலையில இருந்து வந்த டென்ஷனும் மேலதிகாரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் குறையும். மாதத்தோட பிற்பகுதியை பொறுத்தவரையிலும் சூரியன் குரு சேர்க்கையால சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துறதுனால வேலை வாய்ப்புல மேலதிகாரிகளுடைய பாராட்டோ அல்லது மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டோ கிடைக்கும், ஒரு மரியாதை இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்க ஒரு முக்கியத்துவமான ஆளாக நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதனால ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட முதல் பகுதியில தான் கொஞ்சம் கடுமையா இருக்கு, சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும் போது. பிற்பகுதியில ஓரளவுக்கு கொஞ்சம் லிபரலா தான் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் ராசியில இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது மாதம் முழுக்கவே இருக்கு. அதனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். கோபம், டென்ஷனால ஏதாவது பேசிட்டீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில கூட பாதிப்பு. பிரியாம கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு குரு பார்வை இருந்தாலும் 7க்குரியவன் மாதத்தோட முதல் பகுதியில நீசம் பெற்றும் அதுக்கப்புறம் சுக்கரனோட புதன் சேர்க்கை ஏற்படுறதுனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து வாழ்க்கை துணையோட சமாதான கொடியை காட்டிடுறது நல்லது. பிரியாம இருக்கிறீங்கன்னா எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க சனி வந்து 12ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. இந்த சனி பகவான் 12ஆம் பாவகத்துல இருந்தாக்க அதாவது திருமண வாழ்க்கையில பிரிவுகள், தனித்து போய் இருக்கிறது, தனிமையா இருக்கிறது, மேலும் வந்து உடல்நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து மன அழுத்தத்தையும் கொடுக்கும், சரியா தூக்கம் இல்லை. அதே போல 12க்குரியவன் 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்காரே அப்படின்னாக்க சனி என்பது பாவகிரகம். அந்த பாவகிரகம் வலுப்பெறும் போது, சுபத்துவம் இல்லாமல் வலுப்பெறும் போது கெட்ட காரகத்துவங்களையே அதிகமாக கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியம் இல்லை, அன்பு இல்லை, காதல் இல்லை, அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல சரியான தூக்கம் கூட இருக்காது, மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி, விரைய சனின்றது இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியும் கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து செலவுகளை கொடுக்கும். தவறான ராங் டெசிஷனால நம்ம வந்து பணத்தை யார்ட்டையாவது கொடுக்குறோம்னா அது வாங்க முடியாது, அல்லது லாபமற்ற விஷயத்துல பணத்தை டம்ப் பண்ணி முதலீடு செய்து அது ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாம தவிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அதனால இந்த நேரத்துல பெரிய திட்டங்களையோ புதிய திட்டங்களையோ போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்றதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. மேலும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இங்க இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது தந்தை வழி உறவுகள், சொத்துக்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரி வகையில ஒரு பெரிய ஒரு இணக்கமான உடன்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்காது.
இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையால ஏற்படக்கூடிய பலன்கள். அதே போல வந்து குடும்பத்துல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறது, பொறுமையோடு இருக்கிறது, அல்லது அதிகமா பேசாம இருக்கிறதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும். இந்த 2ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கொஞ்சம் இனிமையா பேசி சாதிப்பீங்க. இந்த மாதத்தோட முதல் பகுதியில் இருந்து வந்த கோபம் பிற்பகுதியில கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது இனிமையா பேசி காரியத்தை சாதிப்பீங்க, புத்திசாலித்தனமா பேசுவீங்க, சாதுரியமா நடந்துக்குவீங்க. அதே போல எதிர்ப்பாளினர், குறிப்பா எதிர்ப்பாளினருடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாம் வருதுன்னா கூட அது வந்து பெரிதாக உங்களுக்கு மகிழ்ச்சி தராத மாதிரி இருக்கும், அல்லது வந்து அவர்களால அது நிரந்தரமா இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால இப்போ எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் வருது அல்லது ஒரு காதல் வருதுன்னா கூட அதை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் சேர்க்கிறதுனால 2ஆம் இடத்துல நடை உடை பாவனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. ஒரு புதிய சிந்தனை, புதிய பாதையில செல்லலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இந்த நேரத்துல ஒரு எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷனோ அட்ராக்ஷனோ வருதுன்னா கூட அது லாங் டர்மா இருக்காது, அதுவும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பாருங்க. அதாவது மே எண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். வரன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. முன்னாடி எல்லாம் நிறைய முயற்சிகள் செய்தாலும் அது வரன் அமையாம இருக்கும், வந்தாலும் அது செட் ஆகாம இருக்கும். மொத்தத்துல வீடு மாற்றம்லாம் சில பேருக்கு ஏற்படும், அது கூட மாதத்தோட பிற்பகுதியில செய்யறதுக்கு நல்லது. மற்றபடி வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா பழனி முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நீங்க போயிட்டு வரலாம். ரொம்ப கடினமான பாதிப்புகள் இருப்பவர்களுக்கு முருகன் வழிபாடு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் உங்களுக்கு. அதே சமயத்துல சஷ்டி விரதம் இருக்கலாம். வளர்பிறை சஷ்டியில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் கண்டினியூவா நீங்க வந்து விரதம் இருந்து காலையில மட்டும் சாப்பிடாம அல்லது பழம் பால் இது சாப்பிட்டுக்கலாம். காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த விரதம் முடிஞ்சு 48 நாள் முடிஞ்ச உடனே பழனி மலைக்கோ அல்லது வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கோ நீங்க போயிட்டு அங்க வேண்டிக்கிட்டு வரலாம். இது நடக்கணும் அப்படின்ட்டு, இதை நான் செய்யறேன், இதை நடத்தி கொடு எனக்குன்னு முருகன் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு அதை நடத்தி வைப்பார். அதாவது உங்களுடைய நம்பிக்கையும் இறை வழிபாட்டையும் தொடர்ந்து கடைபிடியுங்கள். அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இந்த கடுமையான காலகட்டத்திற்கு இதை வந்து கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த கர்மாவை எளிமையாக கழிக்கணும்னாக அந்த இறைவனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு வேணும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பெருசா கஷ்டப்பட மாட்டீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அப்ப பெரிய பாதிப்பு இல்லாம இந்த காலகட்டத்தை கடப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.